Hi friends, welcome to என்னுலகம் VCR channel. இந்த வீடியோவில் நாம் சூப்பரான டேஸ்டியான பேபி கார்ன் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம ரைஸ் கூடவும் சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்காகவும் சாப்பிடலாம். நம்ம எப்படி வேணால் எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு இந்த ரெசிபியை செஞ்சு கொடுத்தீங்கன்னா தட்டு உடனே காலி ஆயிரும். ஸோ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுலில் நம்ம பேபி கார்னை சேர்த்துடலாம். நான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த பாக்ஸில் இருந்ததை அப்படியே சேர்த்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். இதில் இப்போ கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றிடலாம். ரொம்ப கொதிக்க ஊற்றணும்னு இல்லை, மீடியம் சூடு இருந்தாலே போதும். அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த தண்ணியிலேருந்து நம்ம கார்னை தனியாக எடுத்துடலாம். இப்போ நம்ம கார்னை கட் பண்ண ஆரம்பிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு பாதியாக கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இன்னும் இதை 2 துண்டாக கட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது சின்ன சைஸ் கார்னாக இருக்கிறதுனால நான் அப்படியே கட் பண்ணுறேன். கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் நாம் இன்னும் இதை 2 துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா கார்னையும் நம்ம கட் பண்ணிடலாம் இது மாதிரி. இப்போ எல்லாத்தையுமே நாம் சின்ன சின்னதாக வெட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இவ்வளோ கார்னுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். அப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, அதாவது சோள மாவு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடுறேன். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ இன்னொரு மிக்சிங் பவுலில் 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இது செய்கிறதுக்கு அடுத்ததாக பிரெட் க்ரம்ஸ் வேணும், அதாவது பிரெட் தூள். இது வீட்லேயே செஞ்ச பிரெட் தூள் தான். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். முதல்ல நாம் கார்னை ஒவ்வொன்றா எடுத்து நம்ம மைதா மாவு கலந்து வச்சுருக்கோம்ல, அதில் கலந்துட்டு அதுக்கப்புறமா இந்த பிரெட் க்ரம்ஸில் ஒரு சைடில் இருந்தே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். எடுத்துகிட்டு ஒவ்வொன்றா இந்த மாதிரி செய்யலாம். பிரெட் க்ரம்ஸில் நடுவில் இருந்தே ஃபுல்லாக எடுத்துடாதீங்க. அப்போ இந்த தண்ணியில் சேர்ந்து அது ஒரு மாதிரி குழக்குழன்னு ஆயிரும். அதனால் ஒரு சைடில் இருந்தே பிரெட் க்ரம்ஸில் மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக கோட் ஆகிருக்குன்னு. அவ்வளோதான். இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். முதல்ல எண்ணெய் சூடானதும் நம்ம கார்னை ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். நான் 3 பேட்சாக செய்ய போகிறேன். இந்த மாதிரி ஒவ்வொன்றா சேர்த்துக்கோங்க. ரொம்ப நம்ம சேர்த்துட்டோன்னா அது ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு வராது. சேர்த்த அப்புறமா லைட்டாக அதை திருப்பி போட்டுருங்க. இது பாருங்கள், நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் நம்ம எண்ணெயிலேருந்து மாற்றிடலாம். நான் அடுத்த செட்டும் போட்டுட்டேன். இதே இப்போ நம்ம எடுத்துடலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற பேனில் நிறைய எண்ணெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே நம்ம கார்னை சேர்த்துக்கலாம். நான் 3 பேட்சாக தான் செய்கிறேன். இதே இப்போ நம்ம எடுத்துடலாம். ரொம்ப கருக விட்டுறாதீங்க. அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டியான பேபி கார்ன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. இதை நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா மயனேஸ், கெச்சப் எது வேணால் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிப்பியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.